கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழக்கூடாது என்று. இன்றைக்கு உலகம் நம்மை மாற்றி இருக்கிறதா, இல்லை நம்ம இன்றைக்கு உலகத்தை தேவனுக்கு நேராக மாற்றி கொண்டிருக்கிறோமா? ஒரு கப்பல் கடல்ல பயணம் செய்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கப்பலுக்குள்ள கடல் தண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே கப்பல் மூழ்கி போயிருந்தானே. அதுதான் பிரச்சனை. நம்ம உலகத்தில் வாழ்கிறதுக்காக ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர உலகத்துக்கு உரியவர்களாக அல்ல, தேவனுக்கு உரியவர்களாக வாழத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகம் எளிமை என்ன தெரியுமா சொல்லும்? உலகத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற இந்த உலகம் சொல்லும், உன்னால் முடியும், உனக்கு என்ன பிடிக்குமோ நீ அதை பண்ணு, உன்னால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ செய், இதை பார்க்குறது தப்பில்லை, இந்த ட்ரெஸ் போடுறதுல தப்பில்லை, இப்படி பேசுகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இப்படி என்று பாவத்தை சாதாரணமாக அது பார்க்க வைத்து செய்ய வைத்து உங்களை உலகத்துக்கு அடிமைத்தனத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பரிசுத்தமாக வாழு. பரிசுத்தத்துக்கு தடைய ஏதாகிலும் இருந்தால் அதை விட்டுட்டு நீ ஓடு, நீ எனக்கு செவி கொடுத்து நித்திய ஜீவன் பாதையில் நீ நடந்து வான்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. இன்றைக்கு எந்த ஆலோசனை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க? அன்புக்குரியவர்களே, உலகத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறாரே தவிர இருளின் பிள்ளைகளாக சத்ருவனுடைய கையில் போய் நம்முடைய ஆத்மாவை விற்று போடுவதற்காக அல்ல. நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை காலேஜில் படிச்சுட்டு இருக்கலாம், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு ஊரில் நீங்கள் என்னதோ ஒரு நிலைமையில இருக்கிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. அந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? அன்புக்குரியவர்களே, வெளிச்சம் தான் இருளை மாற்றுமே தவிர இருள் வெளிச்சத்தை மாற்றதாக இருக்கக்கூடாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இல்லையா? இன்னைக்கு உங்களை யார் மாற்றி கொண்டிருக்கிறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எளிமையாக சொல்லுவாங்க, நம்ம இந்த வயசில் இதை அனுபவிக்காமல் வேற எப்போ அனுபவிக்கிறது, ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு. நம்ம இன்னைக்கு இடம்பெயர்ந்து போகிற இடத்துல சாக்கு சொல்லுவாங்க, அங்கே போனதுனால நான் இந்த மாதிரி மாறிட்டேன், அவங்க கூட பழகுனதுனால நான் இப்படி மாறிட்டேன். அப்போ நம்ம உலகத்துக்கு இடம் கொடுத்ததுனால தானே மாறி போனோம். தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட உடனே அங்கே இருந்த மாதிரி அவர் மாறல. அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவர் தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், எதுலேயுமே எந்த குறையும் வைக்காம சரியா இருந்தாரு. அவரை மாற்றணும்னு நினைச்சவங்க தான் கடைசியில இல்லாம போனாங்க. ஆண்டவர் அவர் உண்மையாய் தேவனுக்குள்ள இருந்ததுனால அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி தேவன் அவருக்கு எல்லாவற்றிலும் உதவியாக இருந்தார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி சீரியல் பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, மொபைல் ஃபோனில் நமக்கு டைம் பாஸ் ஆகலை, என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், அதில் என்ன தப்பு இருக்கிறது, நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறோமா, அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு தவறான ஆலோசனைகளையெல்லாம் காதில் கொண்டு வரும்போது உங்கள் இருதயம் என்ன சொல்லுது? நீங்கள் உலகத்துக்கு அடிமை ஆகலைன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? தேவையில்லாத ஒரு ஆலோசனை வரும்போது உதறி தள்ளிவிட்டு யோசேப்பை போல ஓடுவீங்க, இது பாவமான செயல் என்று. பாவத்தை சாதாரணமாக பார்க்க மாட்டீங்க. ஐயோ, இந்த காரியத்துக்கு நான் இடம் கொடுத்தா என்னுடைய பரிசுத்தம் கேள்விக்குறி ஆகிவிடும், என் பரிசுத்தமானது கேள்விக்குறி ஆகிவிட்டால் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியம் உடைக்கப்பட்டு போகும் என்று நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம். ஆலய காரியங்களுக்கும் தேவனுக்கு செலவிடுகின்றதை ஏதோ வழக்கமாக வைத்து கொள்ளாம ஆர்வமாக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தேவனுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏதோ செய்யணுமே போகணுமேங்கிறதுக்காக கடமைக்கான ஒரு எண்ணமாக மாறிட்டுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றீங்கன்னு அர்த்தம். அன்புக்குரியவர்களை, உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் போட்டு இருக்கின்ற உடை பிறருக்கு இல்லாமல் தேவன் சொல்லுகின்ற பரிசுத்தத்துக்கு ஏற்றவாறு இருக்கிறதா? இல்லை எதை போட்டாலும் அதெல்லாம் யாரும் ஜட்ஜ் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாருன்னு இன்னைக்கு எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டீங்களா? உங்களே நீங்கள் நிதானித்து பாருங்க.
தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். உலகம் உங்களை மாற்றாதபடி, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் தரிக்காதபடி, எல்லாவற்றிலும் வித்தியாசமாக வாழ்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் தான் தேவனுடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி மாற்றத்தை கொண்டு வருகின்றவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, உலகத்துக்கு உரிய காரியங்கள், பாவ சிந்தனைகள், பாவத்துக்குரிய செயல்பாடுகள், இந்த உலகத்துல உன்னால முடியும், உன்னால செய்ய முடியும்னு நம்முடைய சுயத்தை தட்டி எழுப்பி தேவன் மீது இருக்கிற நம்பிக்கையை விட்டு வலுவ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது என்றால் ஜாக்கிரதையா இன்றைக்கு தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உலகத்துக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, உலகத்தை படைத்த தேவனுக்காய் சாட்சியாய் வாழும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களை நிதானித்து பார்த்து எங்கே இருக்கின்றீர்கள் என்பதனை சோதித்து அறிந்து இன்றைக்கு நம்முடைய வழியை அர்ப்பணிப்போம். தேவன் நம்முடைய நாமம் நம்மூல மகிமை அடையட்டும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் பூமிக்கு உப்பா இருக்க வேண்டும் என்றும் உலகத்திலே வெளிச்சமா இருக்க வேண்டும் என்றும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுள்ள ஒரு மனம் வீசுகின்ற நற்கந்தமாக வாழ வேண்டும் என்றும் நீங்க எங்களை அழைத்திருக்கிறீங்க ராஜா. ஆனா இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே பரிசுத்தத்துக்கு கேள்விக்குறியாக இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. பல நேரங்களிலே எங்களுடைய பேச்சிலே, நடக்கையிலே, உடையிலே அப்பா பல மாற்றங்கள் வந்து இன்னைக்கு தேவனை விட்டு தூரம் போவதற்கு வைப்பதற்கு ஏதுவான செயல்கள் எங்க வாழ்க்கையில கடந்து வருகிறதப்பா. நாங்கள் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, உலகத்துக்கு அடிமையாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையினால் நாங்கள் உண்மை பின்பற்ற வேண்டும், பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நிலை நிற்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சுயத்துக்கோ, சுய நம்பிக்கைக்கோ, சுய பலத்துக்கோ, சுய வழிகளுக்கோ இடம் கொடுத்து எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து உலகத்துக்கு அடிமையாகாதபடிக்கு தேவன் எங்களை நீதியின் பாதையில நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆவி, ஆத்ம, சரீரத்தை உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.